வந்து ஓ என்னாச்சு ஆர்த்தி? என்னாச்சுடா? எனக்கு ஆர்த்தி பத்தி தெரியணுமே. ஆர்த்தி என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியணுமேடா. He came first. ஓ நீங்க முதல்ல வந்ததுக்கா? சரி அப்பா வெளியே அனுப்பலாமா? அப்பா வெளியே அனுப்பலாமா ஆர்த்தி? சரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன். ஆர்த்தி பாவண்டா அப்பா. அச்சச்சோ. அப்பா கூப்பிடலாமா? ஹலோ ஆர்த்தி. ஹாய். ஹலோ, ஹவ் ஆர் யூ? குட். நான் யாரு சொல்ல தெரியுமா உனக்கு? நீ பாத்திருக்கியா? சொல்லு பார்க்கலாம். பேசு, கண்ணை பார்த்து பேசு. நீ என்ன பாத்தியா? நான் யாரு? இங்க வா. அதுவா? என் பேரு தெரியுமா உனக்கு? பேரு தெரியுமா? என் பேரு தெரியுமா? லக்ஷ்மி. யாரு லக்ஷ்மி? சரி எனக்கு அப்பா கூப்பிடலாமா? கூப்பிடு, நீ கூப்பிடு இங்க இருந்து. வேகம் கூப்பிடு. ஓகே 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 சரி அப்பா கூட்டின்னு வர. Ring him, Marty, darling. அப்பா இங்க உட்கார சொல்லலாம். அங்கதான் உட்காரணுமா? ஓகே. நீங்கம்மா? நான் அவங்க நெய்பர். நாங்கெல்லாம் ஒன்றா ஒரே காலனியில் இருக்கோம், தினேஷ் விகாரில். உங்க பேரு? ஷீலா. ஷீலா. அவ எவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியும்? ஒரு 5 இயர்ஸா எனக்கு தெரியும். ஆர்த்தி உங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப என்னோட என் ஹஸ்பண்டோட ரொம்ப க்ளோஸ். அப்படியா? அவர் வந்து ஆர்மி தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. He is also ஆர்மி. Okay. We live in a veteran army community now. Not veteran. Some of us are veterans இல்லையா? ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து அவங்கள as parents of a special needs childோட as parents உங்களோட இமோஷனல் ஜர்னி பத்தி அந்த டயக்னோசிஸ் பத்தி எல்லாம் கேட்டோம். ஆனா இன்னும் நம்ம கேட்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. ஆர்த்தியோடு அவளை எப்படி நீங்க செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக்கினீங்க? ஸோ ஆர்த்திக்கு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் யாருமே சேர்த்துக்க மாட்டேன்னப்போ நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் சுரேகா ராமச்சந்திரன் மீட் பண்ண. அவள் வந்து சென்னையில் ஒரு சென்டர் நடத்தின்னு இருந்தா. ஸோ நான் அங்கே போக ஆரம்பித்தேன். நாங்கள் வந்து ஆவடியில் இருந்தோம், சென்டர் வந்து அசோக் நகர். ஸோ நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன் பஸ்ஸில். அவர் வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் விடுவார், அப்பாவும் பையனும் ஸ்கூல் ஆஃபீஸ் போயிடுவா. நாங்கள் ரெண்டு பேரும் ஆவடி டு அது ஒரு. ஆனால் இப்போ அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒரு வருத்தம் இல்லை. நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் ஒரு வருத்தமே இல்லை. அது என்னால் பண்ண முடிஞ்சது. எனக்கு அந்த Almighty தான் அந்த strength கொடுத்தார், will power to do it, and I did it with his support and family support, my son's support also இல்லையா. So used to travel. அப்போ இங்கே வந்து டாக்டர் சுரேகா ஆல்சோ வந்து opened up வேறு avenues, sports, games, dance, music அந்த மாதிரி எல்லாம் அந்த சென்டரில் நடக்கும். அது எப்படி அவளோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண? ஸோ ஒரு சம்மர் கேம்ப் நடத்தினா ஸ்விம்மிங்க்கு. ஸோ நான் இவ்வளோ கூட்டிட்டு மரீனா ஸ்விம்மிங் பூலில் யாருக்கு வரணுமோ வாங்கோ சொல்லி நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஆல்ரெடி கற்றுட்டு இருந்தாளா? இல்லை, அதுக்கு முன்னால் என்னென்னா நாங்கள் வந்து இவ்வளோ பீச்சுக்கோ எங்கேயா கூட்டின்னு போனால் தண்ணியில் வரவே மாட்டா, உட்காந்து விடுவோம் அப்படியே கற்றுன்னு கத்தின்ட்டு. அப்புறம் இவள் அண்ணா வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு என்ரோல் பண்ணோம். அப்போ இவளையும் கூட்டின்னு போனோம். இவ்வளோ கூட்டின்னு போனால் இவர் பெருசாக காஸ்டியூம் எல்லாம் போட்டுன்னு வந்து விடுவார். தண்ணியை பார்த்த உடனே அங்கே டெக்கிலே உட்காந்து கத்து நான் வரவே மாட்டேன் தண்ணியில். எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம், அப்பாவும் அண்ணாவும் உள்ளுக்குள்ளே போய் இழுத்து எல்லாமே பண்ணியிருக்கோம், மாட்டே மாட்டான். அப்புறம் இந்த சம்மர் கேம்ப் நடத்தினப்போ அங்கே போனப்போ அங்கே மிஸ்டர் வீரபத்ரன் ஒரு கோச், அவர் சொன்னார் நீ இவளை கூட்டிட்டு வா, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவளை நான் ஸ்விம்மிங்கில் ட்ரெயின் பண்ண முடியும்னு. அவர் இவர்கிட்ட என்ன பார்த்தார் தெரியாது, அன்னைக்கு ஆரம்பித்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கா? வாட் ஆர் ஹர் அச்சீவ்மெண்ட்ஸ்? அன்னைக்கு ஆரம்பித்தது திஸ் வாஸ் சம்வேர் இன் 2006. 2006ல தண்ணியை பார்த்தா பயப்படுவா ஆர்த்தி. ஆமாம். 2019ல ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு கேம்ஸில் போய் பிரான்ஸ் மெடல் இல்லையா. அப்ப அவளுக்கு அந்த ஸ்விம்மிங்க்கு அந்த ஸ்டாமினா இருக்கிறதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுட் கொடுக்கணும். ஃபுட் எல்லாம் லைக் a normal person having food, and அவளுக்கு வந்து ஒரு ஃபுடி அவள்
ஆமா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னெல்லாம் வேணுமோ கரெக்டா டைமுக்கு இது மெடல்ஸா? அரே வாவ் வாவ் மை குட்னஸ், இத பாருங்க. அது எங்கேருந்து வாங்கினோம்னு சொல்லுங்க. எங்கேருந்து? இந்த வந்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா? ஓ ஆஸ்திரேலியால என்ன 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 இது? ஸ்விம்மிங் சாம்பியன். சாம்பியன் வாட்டர். வா. அப்புறம் இது ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்ட் கேம்ஸ் அபுதாபி. அபுதாபி, துபாய். ஓ இது பிரான்ஸ். தட்ஸ் தி பிரான்ஸ். அது சில்வர் அண்ட் பிரான்ஸ். அது வந்து ஏசியா பசிபிக் ரீஜன் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து இந்த மாதிரி இன்டலெக்சுவலி சேலஞ்ச்டு குழந்தைகளுக்கு வேண்டி நடக்கிற ஒரு ஈவெண்ட், ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட். ஸோ அதில் 2019 பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வாங்கியிருக்கேன். அப்பா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவளுக்கு? ஃபர்ஸ்ட் நான் வந்து லாஸ்ட் வந்து சென்னை இருக்கேன். இதுதான். வாவ். This is my Dubai swimming. Swimming. இங்க. Excellent. Proud parents. பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. அவதான். அவரா? With us. One second. I want to talk. Yeah, talk. Talk from சொல்லுமா? சொல்லுமா? அங்க என்ன அத்தை இருக்கா? அத்தை இருக்கா? துபாய் இருக்கா? துபாய்ல இருக்கா? தம்பி இருக்காங்க. பொண்ணு இருக்கா? 2 பொண்ணு. நல்லா இமோஜிஸ் அழகா போட்டுருவா. இப்போ கார்ல போறோம்னா ஒரு கார் பிக்சர் போட்டு அப்பா அம்மா நல்லா வெறுப்பாளா? அவள இல்ல, அந்த இதுல போன்ல இருக்கல இமோஜிஸ். ஓ போன் எல்லாம் ஆபரேட் பண்ணுவா? அது ஆபரேட் பண்ணுவா, நல்லா ஆபரேட் பண்ணுவா. ஐபேட், ஐபோன் எல்லாம்டா மேடம்க்கு. ஸ்கிரீன் டைம் ரொம்ப கொடுக்க கூடாது சொல்வாளே. ஆனா வேற வழி அவளுக்கு வந்து எல்லாரும் வச்சுருக்கா, எனக்கும் ஃபோன் வேணும். அவளே தான் ஃபோன் யூசேஜ் கண்டுபிடிச்சு இந்த இமோஜிஸ் யூஸ் பண்ணுவாள். ஆங்ஷியஸ் ஆவாளா இப்போ? அது அவள் அப்போ உங்களுக்கு தெரியும் தெரியும் எதனால ஆங்ஷியஸ் ஆயிருக்கான்னு தெரியும். ஆமா, இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு வரோம்னா நான் வந்து ஒரு நாள் முன்னாலேயே சொன்னா அந்த ஃபுல் டே அங்கே போனோம் தான் சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு hours பிஃபோர் தான் சொல்லுவோம், இந்த மாதிரி இங்கே போகிறோம், இந்த ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு. அப்போது ஷி இஸ். ஆனால் அந்த ஈவெண்ட்டுக்கு போனோம், அந்த டைமுக்கு நடக்கலைன்னாலும் இரிட்டேட் ஆகிடுவோம், டென்ஷன் ஆகிடுவோம். ஏன் வரலை வாட்சை பார்த்துன்னு மேலே கீழே நடப்பார், ஃபோனை வடிப்பார், கால் வலிக்கும். சரி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க ஒரே ஸ்ட்ரீட்ல இருக்கீங்களா? ஒரே அபார்ட்மெண்ட்ஸ். ஒரே அபார்ட்மெண்ட்ஸ்ல. ஸோ ஆஸ் அ கம்யூனிட்டி அந்த அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா நீங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்றீங்க ஆர்த்தியோட டெவலப்மெண்ட்டுக்கும், ஆர்த்தியோட லைஃப்ல நீங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்றீங்க? எங்க வெளியே போனாலும் we'll all go together. அப்போ அவளும் வருவா, எங்க வீட்டுக்கு ரொம்ப ஹாப்பியா வருவா. ஏன்னா அவளுக்கு அந்த பிளாக் ட்ரிங்க் ரொம்ப இஷ்டம். என் ஹஸ்பண்ட் வந்து அதை வச்சிருப்பாரு, கொடுக்க கூடாது, ஆனாலும் எப்படியாவது பண்ணி வாங்கி தாஜா பண்ணி அவளுக்கு கொடுத்துருவோம். நீங்க ஒழுக்கமா வேலை செஞ்சா தானே சேர்த்து விட முடியும். வேலைக்கு அங்க போய் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படி சேர்த்து விடுவாங்க? அதான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோங்க மேடம், சொல்லி சேர்த்துட்டு சொல்லுங்க மேடம். எப்படி நீங்க நம்புவீங்களா? இனிமேலாவது ஒழுங்கா இருக்கு மேடம். பயங்கரமான ஆளு சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு பாத்துக்கோங்க. இனிமேலாவது ஒழுங்கா இருக்கு வீட்டுக்கு போய் என்ன அட்டகாசம் பண்ண போறான்னு அட்டகாசம் ஏதாவது பண்ணீங்க என்ன பண்ணுவேன் தெரியுமா? சரி மேடம். என்ன தெரியும்? அடிப்பீங்க மேடம். அடிக்கலாம் மாட்டேன், பயமா இருக்கு மேடம். பயமா இருக்குல்ல, ஒழுக்கமா இருக்கணும். சரி மேடம். அவங்களெல்லாம் காசு கேட்டு தொல்லை பண்ணக்கூடாது, புரியுதா? என்னத்துக்கு பயம்? என்னத்துக்கு பயம்? காசு சேர்த்து வச்சாதான் அது போயிடும்னு பயம் வரும். காசு கொடுத்து பாருங்க. சரி மேடம், கொடுக்குறேன் மேடம். காசு அம்மாக்கு கொடுங்க, அண்ணனுக்கு கொடுங்க, அத்தைக்கு கொடுங்க, அண்ணிக்கு கொடுங்க. அண்ணின்னா யாரு தெரியுமா? மச்சி. அண்ணின்னா அம்மாக்கு சமன். அண்ணினா அம்மாக்கு சமம். அப்ப அம்மா மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அம்மா மாதிரி மரியாதை கொடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? அவங்கள திட்டுறீங்க. திட்டல மேடம், நான் ஒண்ணுமே பண்ணல மேடம். நான் அடிச்சிருவான். தெருவுலயே இத்தனை பேர் அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஏன்? அம்மா அப்பா ஒரு வாட்டி போயிட்டேன்.
அம்மாவை தெருவில் பார்க்க கம்மல் சொல்ல மாட்டாங்க அந்த கம்மல் பிள்ளைய எதுக்கு போட்டு இவங்க அடிச்சு மேல எல்லாம் கோவம் உனக்கு? ஏன்னா அவங்க எல்லாம் உன்னை பாக்குறாங்க அதனால. இந்த பாரு ரஹ்மான். மேடம் கிட்ட சொல்லிட்டேன். ரஹ்மான், சொல்லுங்க. உனக்கு ஒரு வீடு இருக்கு, ஆமா ஆமா அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, வீட்டுல பசங்க இருக்கு, அத்தை இருக்காங்க. சரி மேடம் இனிமேலாவது அந்த ஒழுங்கா மாதிரி பாத்துக்கணும் மேடம். யாரும் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ரோட்ல? தெரியும் மேடம் தெரியுமா? தெரியும் மேடம் அம்மா இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? தெரியும் மேடம் தெரியுமா? தெரியும் தெரியாது உனக்கு, அதோட கஷ்டம் உனக்கு தெரியாது. இங்க எத்தனை பேர் வராங்க தெரியுமா? அப்படி சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம. ஆமா மேடம். நீ நல்லா போய் படுத்து தூங்குற, வேலைக்கு வந்து சுட சுட சாப்பிடுற, ஆக்கி வைக்கிறாங்க சாப்பிடுறல்ல. ஆமா மேடம். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்கும்? சரி மேடம் ஒழுங்கா இருக்கு மேடம். இனிமேலாவது ஒழுங்கா இருக்கு மேடம். இனிமேல் காசு கேட்க மாட்டேன் மேடம். இது பாரு, ஒரு விஷயம் சொல்றேன் பாரு, நீ அம்மாவை வந்து அடிச்சியானா கடவுள் கூட பொறுக்க மாட்டார். கடவுளுக்கு அம்மா தப்பா பேசினியானா தெரியும் மேடம். எங்க 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 ஜாதியில சொல்லுவாங்க உங்க மேடம். ஜாதியில எல்லா ஜாதியும் ஒன்னேதான். ஆமா மேடம். புரியுதா? சரி மேடம். எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். நீங்க வேற மாதிரி கும்பிடுறீங்க, நாங்க வேற மாதிரி கும்பிடுறோம். சரி மேடம். எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அங்கேருந்து ஒருத்தர் பாத்துட்டே இருக்காருல்ல, ஆமா தெரியும் நீ மேடம். என்னென்ன அட்டகாசம் பண்றேன்னு அவர் பாத்துட்டு இருக்காருல்ல, ஆமா மேடம். இப்ப என்ன பண்ணுவாரு? தண்டனை கொடுப்பாரு. இதெல்லாம் தெரியும் உனக்கு, அப்புறம் ஏன் பண்ற? தெரியாம பண்ணிட்டேன் மேடம். இனிமேல் பண்ண மாட்டேன் மேடம். இந்த மாதிரி இப்போ சொல்கிறதோட சரி, அப்புறம் போட்டால் வேலையை செய்வேன்.